நிதுசம் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து சிக்கன் ஊறுகாய்ங்க. வாங்கங்க பண்ணலாம். வாங்கங்க, இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் ஊறுகாய் பண்ணலாம். வந்து மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, கொத்தமல்லி நம்ம வந்து கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண போகிறோம். இந்த பாருங்களேன், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த மசாலா, பிரியாணி மசாலாவுக்கான சாமான் இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, வந்து லவங்கம், ஏலக்காய், இந்த ஸ்டார் பூ எல்லாம் போட்டிருக்குறேங்க. அது கூட ஜீரகம், இதெல்லாம் போட்டுட்டோங்க. இது கூட கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து ஏலக்காய், கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இதை ரொம்ப சவக்கக்கூடாதுங்க, அது என்ன கலர் மாறிடும். ஓரளவுக்கு நல்லா கமகமன்னு வாசனை வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்தா போதும். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடுறோம். இதை எடுத்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதையும் வறுத்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஊறுகாய்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கடுகு வெந்தயம் சேர்ப்போம். இது நம்மளுக்கு வந்து இப்போ நான்வெஜ்ன்றதுனால கொஞ்சம், ஆனால் அது சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். பாருங்களேன், கடுகும் வெந்தயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, இது பொரிச்சிருச்சுங்க. நம்ம என்ன ஆல்ரெடி சட்டி சூடாக இருந்ததுனால கடுகு வெந்தயமும் போட்டோம்னே பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் ஊறுகாய்க்கோசரம் கொத்தமல்லி, ஜீரகம், இந்த ஏலக்காய், இந்த ஸ்டார் பூ, பட்டை, ஒரு 2 இலை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு எல்லாத்தையும் நல்லா பக்குவமாக வறுத்து இந்த தட்டில் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது பொடி கொண்டு வந்து வச்சுக்கிற போகிறோம். அதோடு சேர்த்து இந்த பாருங்களேன், க்ளீன் பண்ணி கட் பண்ணி பூண்டு, இஞ்சி வச்சுருக்கோம். இதையும் வந்து கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட போகிறோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நம்ம வந்து இப்போது சிக்கனை வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை, கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து வற்றணும் இல்லைங்களா? ஏன்னா ஊறுகான்றப்போ அந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அதில். அதனால் அதை மாத்திரம் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் செய்யாமல் நம்ம வந்து இப்போது இதை கொஞ்சம் வேக வச்சு, அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போது அந்த தண்ணி, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியவே போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போது அதை எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஏன்னா ஒரேடியாக இதுலேயே வேக வச்சுட்டாலும் நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு வேற இதை வேக வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக போயிடும் இல்லைங்களா? அதனால சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா? அது அந்த ஜூசினஸ் இருக்கணும். அதுக்கோசரம் இப்போ நம்ம இதை வந்து எடுத்துட்டோம். அந்த சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோங்க. அதனால் இந்த நல்லெண்ணெயை ஊற்றி 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்கலாம். இதே கொஞ்சம் பொங்கும். இப்போ சிக்கன் வெந்துருச்சுங்க. இதை நம்ம ரொம்பையும் வேக வச்சாலும் அப்புறமா அது நம்மளுக்கு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துடணும். இப்போது நம்ம அந்த சிக்கன் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம அந்த மொத்தத்தையும் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம அந்த இஞ்சி பூண்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் வேக வைக்க போகிறோம். அதை வேக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி என்ன பண்ணுறேன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போது அந்த இஞ்சி பூண்டையும் எண்ணெயில் போட்டு அப்படியே வேக வைக்கிறோங்க. இப்போது அந்த இஞ்சி பூண்டை வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா தாங்க, ஊறுகாய் இல்லையா இது, எண்ணெயை வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைவாக ஊற்றி அது நல்லா வேகுதுங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும். எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி கலக்கிறப்போ நான் என்னன்றதை நான் போடுறேன். இப்போது நம்ம எல்லாம் ஒன்றா ஆக்க போகிறோங்க. பாருங்க, வெந்த சிக்கனை நம்ம போட்டுட்டோம் இதில். சரிங்களா? இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு ஊற வச்சு தான் இதை வறுத்து எடுத்துருக்கோம்.
அதனால் நான் கொஞ்சம் தான் போடுறேன். அப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் உப்பு பார்த்துட்டு வேணால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள் மிளகாத்தூள். ஏன்னா மிளகாத்தூளை வந்து இப்போ அந்த இஞ்சி பூண்டில் போட்டுடலாம், ஆனால் அந்த மிளகாவோட கலர் மாறிடும். அதனால் நான் அப்படி போடலை, இதில் தான் போடுறேன். இப்போ வந்து நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாம் இதில் போடுறோம். இப்போது போட்டுட்டோம், முடிஞ்ச மட்டும் இது பாதும்னு நினைக்கிறேன். எல்லாம் கலந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம அதை வந்து போடலாம் அப்படின்றதுக்கோசரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழம் ரசத்தையும் ஊற்றுறோம். வந்து நம்ம மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருந்தோம் சிக்கனில், அதனால் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம அதுக்குன்னு ஒரு மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, முதல்ல நான் வறுத்து காமிச்சேன் இல்லையா, அந்த மசாலாவை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில் வச்சு வேக வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்ற போகிறோம். இஞ்சி பூண்டு நல்ல எண்ணெயில் வெந்தாச்சுங்க. இப்போ அதை எடுத்து இது மேலே ஊற்றுறோம். எல்லாமே போட்டாச்சுங்க, ஊறுகாய்க்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு. இப்போது அது எல்லாம் ஒன்றா ஆக்கி கொண்டு வரோம். நல்ல கலரு எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. இன்னும் இதுக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம், எல்லாமே நல்லா எப்படி யோசித்தோமோ அப்படி மாற்றம் இல்லாமல் நல்லா வந்து இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுங்க. ஊறுகாய் டன், எல்லாம் பண்ணியாச்சு. உப்பு காரம் எல்லாம் சரியாக வந்திருக்கு. இது நம்ம ஃபங்க்ஷனுக்கோசரம் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கோங்க. நம்ம நிதர்சனம் சேனல் நேயர்களுக்கு இதை காமிச்சு கொடுத்துருக்குறேன். நீங்களும் பண்ணுங்கள், நல்லா இருக்கிறத என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கங்க.